1970s யூஎஸ்ஏவை சேர்ந்த பில்லி மில்லிகன் அப்படின்ற ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இந்த கிரைம்ஸ் எதையுமே நான் பண்ணல, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒருத்தன் தான் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. இமீடியட்டா சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்து அவரை செக் பண்ணி பார்க்கறாங்க. அவரை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்ச விஷயம் மொத்த மென்டல் ஹெல்த் ஹிஸ்டரியவே மாத்திருது. பில்லிக்குள்ள 24 ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரு, ஏஜ், ஜெண்டரு, ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்து அவங்க பேசுற லாங்குவேஜ் மொத்தமுமே மாறுது. அதுல யுகோஸ்லாவியாவை சேர்ந்த ரேகன்ற ஒருத்தர், 3 வயசு கிறிஸ்டின்ற ஒரு பொண்ணு, இன்னொரு பர்சனாலிட்டிக்கு அரபிக் பேச தெரிஞ்சிருக்கு. பில்லிக்கு டிஐடின்னு சொல்லப்படுற டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவரை ஜெயிலுக்கு அனுப்பாம சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவருடைய ஸ்டோரி வச்சு நிறைய புக்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், நெட்ஃபிளிக்ஸ்ல கூட The 24 Faces of Billy Milligan அப்படின்ற ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா, உண்மையாவே அவருக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குதா இல்லனா உலகத்திலேயே சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் இதுதானா அப்படின்றது. இந்த மாதிரி 1 minute ஸ்டோரிக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.